பேசிகிட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சு, மன்னிக்கணும். அன்றைக்கி வர எல்லோரும் வாங்க. 4 to 6 வந்து பெரிய பாலேஸ்வர படத்திருப்பில் நடக்குது. அனைவரும் வந்து வாழ்த்து தெரிஞ்சிங்க. என் மகள் திருமணம், மகன் திருமணம் நடந்தது. மகள் திருமணம் அதெல்லாம் வந்தாங்க. அவரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்குதுன்னு தெரில. நடந்த விதமே எனக்கு இன்ன வரைக்கும் கண்ணு மூடி திறக்கவில்லை. ஒரு இது இல்லாமல் உட்காந்துருக்கேன். ஒரு அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு எப்படி கல்யாணம் வந்து எப்படி நடக்கும் எப்படி நடக்குமோ நடக்காதுன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை. நல்லபடியாக நடந்தது. ஐயாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் அவரோட நினச்சி தான் வீட்டில் சாமி கும்பிட்டுருக்கேன். இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் என்னோட அந்த லைனில் இப்படி தான் இருக்கும். 4 பேருக்கு ஐயா லாஸ்ட்டில் எல்லாம் சொல்லிட்டு போனார். சந்தோஷமாக ஜட்ஜி ஆக வேண்டியது அப்படின்னாரு. எனக்கு அந்த இது ஒன்றும் புரியல. எனக்கு அது ஐயாட்ட நேராக தான் கேட்கணும். ஆனால் அது ஒரு வார்த்தை வந்து நான் சொல்லி 4 பேர் கேட்குறவங்க பேர் ஜட்ஜின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்குவாங்க. சரி சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதனால் ஐயா வாயில் ஒரு என்ன சொல்கிறது வார்த்தை வருதுன்றது நம்ம உலகத்தில் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மாதிரி இது. சரிங்களா? எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன்.